ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். ஒரு நேயர் தொலைபேசி மூலமாகவும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சி பார்த்துட்டு வரேன். அவருக்கு அடிக்கடி சூசைடு பண்ணணும் அப்படிங்கிற, தற்கொலை பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன் காரணமாக நான் தனிமையில் இருக்கும் பொழுது அடிக்கடி அந்த எண்ணம், சூசைடு எண்ணம், அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருகின்றது. ஸோ இதிலிருந்து நம்ம மீண்டு வெளியே வரணும். இது மனோரீதியாக சைக்காலஜியாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு சில ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு அவங்க கொடுத்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதில் முழுமையான தீர்வு கிடைக்கல. எப்பொழுது நான் தனிமையில் இருக்கின்றனோ அப்பொழுதெல்லாமே எனக்கு தற்கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகின்றது. நிச்சயமாக இதற்கு நிரந்தரமான தீர்வு உங்களிடமே இருக்கின்றது. இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், இந்த எண்ணம் வருகின்றது, இதிலேருந்து நான் வெளியே வரணும், அது ஒரு எண்ணம். ஃபஸ்ட்டு சூசைட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம், அது நெகட்டிவ் தாட்ஸ். இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே அது கீழே இருக்குது. சார், இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அந்த எண்ணத்தை மட்டும் திடமாக பிடிச்சிக்கணும். அதை அப்படியே நீங்கள் எப்பொழுதும் நான் நன்றாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், 120 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சிறப்பாக வாழ்வேன், நீங்கள் ஆள் மனசில் அதை அப்படியே எப்பவும் சொல்லிகிட்டே வாங்க. இந்த எண்ணம், இந்த நெகட்டிவ் வேவ்ஸ் மேலே வரும்பொழுது அதை அப்படியே கண்ணை மூடி, நான் நன்றாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், 120 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சிறப்பாக வாழ்வேன். இதை நீங்கள் சவுண்டாகவும் சொல்லிக்கலாம், மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து 48 நாட்கள் இதை மட்டும் சொல்லிக்கிட்டே வாங்க. இது சொல்ல 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 நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் அதிர்வலைகள் கிராஜுவலாக வெளியே போயிடும். இப்போ நம்ம இதை தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம், உங்களுக்கு இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் அதிர்வலைகளை வெளியேற்றக்கூடிய, விரைவில் வெளியேற்றக்கூடிய முதிரைகளையும் பார்க்க போகிறோம். மனோசக்தி, மனோதைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய முதிரைகளையும் பார்க்க போகிறோம். நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன், ஒரு நொடியில் ராங் டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை விபரீதமாகிவிடும். எவ்வளோ பேர் பார்க்குறோம். நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம முன்னோக்கி சென்று வாழ்க்கையில் வாழ முடியும். அந்த நம்பிக்கை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வைராக்கியம், இது எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. இது அடி மனதில் இந்த எல்லா எண்ணங்களும் இருக்குது. மேல் மனதில் நமக்கு மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், அதுதான் நம்மளே சூசைட் பண்ணணும், வாழக்கூடாது அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆழ் மனதில் போகந்தண்டியும் கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக இருக்கணும். ஒரு கடல் பாருங்கள், மேலே கொந்தளிப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே போயிட்டே போனீங்கன்னா ஆழ் கடலுக்கு கீழே போனீங்கன்னா எவ்வளவோ முத்துக்கள் நிறைய எடுக்கலாம், வைடூரங்கள் நிறைய எடுக்கலாம். அங்கே அமைதியாக இருக்கும். மேலே தான் அலைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆழ்கடலுக்கு போனால் அமைதி இருக்கின்றது. அதே மாதிரி மேல் மனசில் தான் உங்களுக்கு இந்த எண்ணம். அடிமனதில் நமக்குள்ளே ஒரு ஆத்ம சக்தி இருக்கின்றது, மெய் உணர்வு இருக்கின்றது. அதை நன்றாக பிடிக்கக்கூடிய முத்திரைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்க. இது ஒருவருக்கு மட்டுமல்ல, நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி தாட்டு வரும். அப்படி வர்றவங்க எல்லாருமே இந்த பயிற்சி பண்ணி வளமாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைகளை இந்த மாதிரி முட்டிலே வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்களது ஆழ் மனசு, நான் உடலை தாண்டி, மனதை தாண்டி, மனதில் எழுகின்ற எண்ணங்களை தாண்டி, எனக்குள் இருக்கக்கூடிய பிராணன் மூச்சை தாண்டி, புத்தியை தாண்டி, இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக இருக்கின்றேன். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த மெய் உணர்வு, அந்த உயிராற்றல் எனக்குள்ளேயே இருக்கின்றது. அதுதான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. என்னால் எதையும் சாதிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் நான் அதிலிருந்து மீண்டு வெற்றி அடைவேன். நான் 120 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக நிச்சயமாக வாழ்வேன். இந்த எண்ணங்கள் அப்படியே ஆழ் மனசில் ஒரு 5 முறை சொல்லிக்கோங்க. இப்போ நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ எதிர்மறை எண்ணங்களை நீக்கி பாசிட்டிவ் தாட் கொடுக்கக்கூடிய உத்திரபோதி முத்திரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 ஆள்காட்டி விரல் முன்னோக்கி வச்சுக்கோங்க. கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. மீதி விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். 3 முறை. ஆழ் மனதில் நான் நலமாக இருக்கிறேன், சிறப்பாக இருக்கிறேன், 120 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சிறப்பாக வளமாக வாழ்வேன்.
இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கலாம். இந்த நிலை நிச்சயமாக மாறும். இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்னம்பிக்கை, வைராக்கியம் என்னிடம் இருக்கின்றது. இது ஆழ் மனசில் சொல்லிவிட்டு அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. நிச்சயமாக நான் வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதை நிச்சயமாக சாதித்தே தீருவேன். 2 நிமிடத்துலேருந்து 5 நிமிஷம் இந்த முதிரை செய்ய 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 நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக வெளியே போயிடும். இந்த ஏற்கனவே நீங்கள் சொன்ன அந்த நெகட்டிவ் தாட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தன்னம்பிக்கையும் வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய குபேர முத்திரையை பண்ண போகிறோம். மோதிர விரல், சுண்டு விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, மீதி 3 விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஒரு சங்கல்ப முத்திரை. இந்த முத்திரையில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக நடக்கும். இப்போ நிமிர்ந்து உட்காந்துட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ ஆழ் மனதில் நான் 120 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக, வளமாக, நலமாக வாழ்வேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்பப்போ மூச்சை கவனித்தல். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கை இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மூச்சோடு சேர்ந்து உங்கள் உணர்வு போட்டும், மூச்சோடு சேர்ந்து உங்கள் உணர்வு வரட்டும். ஒரு 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூச்சை கவனித்தோம். மூச்சு இயற்கையாக நடக்குது. கண்ணை மூடி அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மூச்சை கவனித்தோம். இப்போ ஆழ்ந்த மூச்சு, கை ஆதி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கிடணும். இது நீங்கள் அப்பப்போ எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க இந்த மாதிரி ஒரு தாட் லேசாக வரும்போதே இந்த மூச்சை கவனித்தல், ஆழ்ந்த மூச்சு இதை பண்ணிகிட்டே வாங்க. பண்ண அந்த தாட் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு மண்டலம் 48 நாட்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு சின்ன தியானம் பண்ண போகிறோம். தியான முத்திரை. இடதுகை கீழே, வலதுகை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. தலைவலி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு மசில்ஸ்லையும் ஒரு 20 செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. வலதுகை வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். அந்த 1 மினிட் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணிவிட்டு இதயத்தினுடைய உள்பகுதியில் ஆழ் மனசில் நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன். நான் 120 வயது வரை சிறப்பாக வளமாக நலமாக வாழ்வேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை தினமுமே 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, சாயங்காலம் ஒருக்க பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் வேவ்ஸ் வெளியே போயிடும். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டு நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக மாணவ செல்வங்கள் கூட அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அப்படி ஒரு முடிவே எடுக்கக்கூடாது. நம்ம சிறப்பாக நலமாக வாழக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே இருக்கின்றது. இந்த பயிற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.